ஹலோ, வெல்கம் டு அருள் டெய்லர். இன்றைக்கி டெய்லரிங் டிப்ஸில் என்ன பார்க்கலான்னா, சைடு பிசுறு இல்லாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு, ஃப்ரண்ட் சைடு 2 சைடும் மேலே வச்சுக்கணும். ஒரு 1/2 இன்ச்சு கேப் வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு அப்படி தைக்கணும். பாருங்கள், கீழ் துணி ஒரு 1/2 இன்ச்சு முன்னால் இருக்கும். மேல் துணி உள்ளடங்க வச்சுட்டு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை பிசுறு உள்ளே தள்ளி ஒரு அப்படியே தையல் ஓட்டிட்டோம்னா நம்ம பிசுறே வெளியே தெரியாதுங்க. இந்த டிப்ஸ் வந்து சுடிதார் பட்டி, லுங்கி எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா பிசுறு நமக்கு தெரியாது, நீட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக ஜாயிண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட பிசுறு வெளியே தெரியாது. ஃப்ராக்கெல்லாம் சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சைடு வந்து ஓவர்லாக் அடிக்கணும்னு தேவையில்லைங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா, இது அதே மெத்தட் தான். ரைட் சைடும் வெளிப்பக்கம் வச்சுக்கணும். அப்படியே ஒரு 1/4 இன்ச் மட்டும் அப்படியே எண்டு மேல் பக்கம் ஒரு தையல் ஓட்டிக்கணும். ரெண்டு சைடுமே மேல் பக்கம் நல்ல பக்கம் வச்சுக்கணும். அப்படியே கொஞ்சமாக தையல் ஓட்டிக்கணும் ஓரமாக. ரொம்ப ஓரமாக தையல் ஓட்டணுன்னே எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பி ஒரு தையல் நம்ம எப்பவும் ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பிசுறு கொஞ்சம் கூட வெளியே தெரியாது. எல்லாம் மோல்டிங் உள்ளே போய்டும். ப்ளவுஸு, சுடிதாரு, அப்புறம் ஃப்ராக்கு எல்லாமே இந்த மெத்தட் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ அளவு வருதோ அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதுங்க. கொஞ்சம் கூட பிசுறு வந்து வெளியே தெரியாது. சூப்பராக ஜாயின் பண்ணிடுச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பாய்.